இன்று பத்திரிகைகளில் இந்த பகுதியூடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்று பத்திரிகைகளில் என்ற விடயத்திலே தினமும் காலையில் வெளிவருகின்ற பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் அலசி பார்க்க போகிறோம். இன்று 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை வெளியாகிய பத்திரிகைகளில் முதலில் நாங்கள் காலை முரசு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். காலை முரசு பத்திரிகையில் இன்று எவ்வாறான செய்திகள் வெளியாகி இருக்கிறது, எவ்வாறான விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் ஆராயப் போகிறோம். அந்த வகையிலே காலை முரசு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்ற செய்தி, செம்மணி மண்ணுக்குள் பச்சிளம் உயிர்களும் புதைப்பு, கைக்குழந்தையின் எலும்புக்கூடு மீட்பால் நேற்று பெரும் அதிர்ச்சி, மனித உரிமை மீறல்களின் கோரமுகம், இதுவரை 259 மனித எச்சங்கள் அடையாளம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியில் கைக்குழந்தை ஒன்றின் எண்பு தொகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளமை பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 10ஆம் நாள் அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து 6ஆம் பக்கத்தில் செல்வதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். 6ஆம் பக்கத்தில் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை அவதானிக்கும் போது, இதன்போது கைக்குழந்தை ஒன்றின் எண்பு தொகுதி உட்பட 4 மனித எலும்பு தொகுதி புதிதாக அடையாளம் காணப்பட்டன. முன்னதாக அடையாளம் காணப்பட்டவற்றிலிருந்து ஒரு சிறு குழந்தையின் எண்பு தொகுதி உட்பட 2 மனித எண்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. 247ஆம் இலக்கமிடப்பட்ட சிறு குழந்தையின் எண்பு தொகுதியானது சேதமடையாத வகையில் மண்ணோடு சேர்த்து பதப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக சுற்றப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்பு தொகுதி இன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 10 நாட்களில் மனித எச்சங்களுடன் தொடர்புடைய 14 முக்கிய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 82 முதல் 96 வரை இலக்கமிடப்பட்ட இந்த சான்று பொருட்கள் அனைத்தும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 1வது மற்றும் 2வது அகழ்வு தளங்களில் இருந்து இதுவரை மொத்தமாக 259 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 254 மனித எலும்பு தொகுதிகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பக்கத்தினுடைய மற்றொரு செய்தியாக நாங்கள் இங்கு பார்க்கலாம். மட்டக்களப்பு வாவியில் மிதந்த 2 ஆண்களின் சடலங்கள், போலீசார் தீவிர விசாரணை என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி காணப்படுகிறது. மட்டக்களப்பு சின்ன உப்போடை பகுதி வாவியில் நேற்று மாலை 2 ஆண்களின் சடலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன உப்போடையில் உள்ள வாவியில் 20 சடலங்கள் மிதந்து கரையொதுங்கியிருப்பதை நேற்று மாலை 5 மணியளவில் கண்ட பொதுமக்கள் உடனடியாக மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தலைமையக போலீசார் மற்றும் தடயவியல் பிரிவு போலீசார் நீரில் மூழ்கியிருந்த 2 ஆண்களின் சடலங்களை மீட்டனர். மீட்கப்பட்டவர்கள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் இதுவரையில் அறியப்படவில்லை. அவர்கள் தொடர்பான அடையாளங்களை கண்டறியும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்க அதற்கான நடவடிக்கைகள் நேற்று இரவு எடுக்கப்பட்டன. இவர்களில் நீரில் மூழ்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் உண்டா என்பது குறித்து மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது முன்பக்கத்தினுடைய 2 பிரதான செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று ரகசியம் பரரகசியம் பகுதியை நாங்கள் பார்க்கும்போது, பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொது அவசரகால நிலைமை நீடிப்பதற்கான தீர்மானம் என்ற தலைப்போடு அந்த விடயம் இன்றைய ரகசியம் பரரகசியம் பகுதியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் 2ஆம் பக்கத்திலே நாங்கள் பார்க்கும்போது, தமிழரின் அபிலாசைகளை நிறைவேற்ற தவறிய அரசு, சபையில் அதிருப்தி வெளியிட்ட சத்தியலிங்கம் எம்பி என்ற தலைப்போடு 2ஆம் பக்கத்தின் செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக 2ஆம் பக்கத்தில் மற்றொரு செய்தியாக, கபில சந்திரசேனவிற்காக கூலிக்கு பிணை நின்ற 2 சிக்கினார்கள், 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்ற செய்தி இருக்கிறது. அடுத்து 3ஆம் பக்கத்தினுடைய செய்தி தலைப்புகளை பார்க்கும்போது, பழைய பிட்பாக்கெட் முறை போய் இப்போது ஹேக்கர் முறை கொள்ளை, அரசை கடுமையாக சாடிய நாமல் எம்பி என்ற செய்தி இருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதே போன்று, மகனை பறிகொடுத்து விட்டு நீதி கேட்டால் அவமதிப்பதா, ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் மீது அருள் பாயசின் உறவினர்கள் கண்ணீர் புகார் என்ற தலைப்போடு 4ஆம் பக்கத்தின் செய்தியை நாங்கள் இங்கு பார்க்கலாம். 4ஆம் பக்கத்தில் மற்றொரு செய்தியாக, பருத்தித்துறையில் லஞ்சிட் பயன்படுத்திய உணவகத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. அதே போல, மத்திய மலை நாட்டின் நீர் ஏந்தும் பகுதிகளில் தொடர்ந்து இடிமின்னலுடன் கூடிய மழை என்று புகைப்படத்தோடு அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பதுளை மாவட்டத்திலும் கடும் மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்று அதனை தொடர்ந்து மற்றொரு செய்தியும் இங்கே அவதானிக்கலாம். ஸ்ரீ சபாரத்னத்தின் 40வது நினைவேந்தல் நிகழ்வு என்ற விடயத்தோடு இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய மின் இதழில் வெளியாகிய செய்திகளின் சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறோம்.